சிவசிவம் நாராயணம். வைகுண்ட நாராயணர் நாட்டு மக்களுக்கு சொன்ன உபதேசம் என்ன? பெண்ணரசி ஆனவளை பிலம் என்று நினையாதே. மனம் கொண்டு வாழ்ந்தவர்கள் மண்டலத்தில் தானும் இல்லை. நான் அசைப்பதல்லாமல் யாரும் அசைக்க கூடாது. இருப்பேன் சில காலம், நடப்பேன் சில காலம். அரண்மனையை கட்டி வைத்து ஆக்கினைகள் செய்யாதே. படிகுறைந்த ஏழைகளை அவதூறு செய்யாதே. அடியாதே பிடியாதே அவன் பாவம் கேட்காதே. இது முடிவுகழ்ந்த அம்மானை ஏட்டு வாசகம். வைகுண்ட நாராயணர் உலக மக்களுக்கு கூறிய மிக அருமையான உபதேசமாகும். நாராயணர் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை உபதேசமாக கூறுகின்றார். குடும்ப வாழ்க்கை என்பது இல்லறம். அந்த இல்லறத்தை நல்லறமாக வாழ வேண்டும் என்பதாகும். ஒரு குடும்பத்தில் குடும்பத் தலைவன் தன் மனைவியை குடும்பத் தலைவியாக மதித்து நடக்க வேண்டும். அவன் அரசனாக இருந்தால் அவள் அரசியாக இருக்க வேண்டும். இங்கே பெண்ணரசியானவளை பிலம் என்று நினையாதே என்று சொல்லுகிறார். பெண் என்பவள் ஒரு ராணியைப் போல போற்றப்படக்கூடியவள். தாய்மையின் சொரூபம். அவளை அடிமை என்றோ கீழானவள் என்றோ நினைக்க கூடாது. பெண் என்பவள் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியவள். பெண்ணை பொன்போல் போற்றி வந்தால் இல்லறம் நல்லறமாகும். பிறக்கின்ற சந்ததிகளும் மேன்மையானவர்களாக தெய்வீகத்தை உணர்ந்தவர்களாக இருப்பார்கள். மனைவியை மதிக்காதவர்கள் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. உலக இயக்கங்கள் அனைத்தும் இறைவனால் நடப்பதால் உங்களால் எதையும் சாதித்து விட முடியாது என்கிறார். நான் என்கிற அகந்தை இல்லாமல் நாம் என்கிற அன்புக்குள் வாழ்ந்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கை இன்பம் நிறைந்ததாக இருக்கும். செல்வம் உங்களிடம் சில காலம் நிலைத்து நிற்கும், சில காலம் உங்களை விட்டு சென்றுவிடும். ஆனால் அன்பு அள்ள அள்ள குறையாத செல்வமாகும். அன்பான குடும்பம் ஆண்டவனை நினைத்து பயபக்தியாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். அவர்களை கர்ம வினைகள் அண்டாது. மிகப்பெரிய செல்வந்தனாக கோடீஸ்வரனாக இருக்கின்றவர்கள் ஆசையின் மிகுதியால் ஆனந்தத்தை உணராமல் பாவத்தை சம்பாதித்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆடம்பரமானது அறிவை மதி இழக்க செய்து விடுகிறது. அன்பையும் பண்பையும் இழந்தவர்கள் ஆகிவிடுவார்கள். ஏழை எளிய மக்களை ஏளனமாக ஒருபோதும் நினைக்க கூடாது. தன்னை போல் பிறரையும் அன்பாக நேசிக்க வேண்டும். தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம். இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவி செய்து அவர்களை காப்பாற்றுவதே மிக பெரிய தர்மமாகும். எளியோரை கண்டு மனம் இறங்கி இருக்க வேண்டும். அவர்களை வார்த்தைகளாலோ செயலாலோ துன்பப்படுத்தக்கூடாது. கூலி வேலை செய்யும் மக்களை கொடுமைப்படுத்தக்கூடாது. இறைவனுடைய பார்வையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற பாகுபாடு கிடையாது. அனைவரும் சரிசமமே. இல்லற வாழ்க்கை என்பது தர்மத்தை அடிப்படையாக கொண்டு இருக்க வேண்டும். என் பேரை சொல்லி எவரவர் வந்தாலும் அன்பாக அன்னமிட்டு ஆதரித்த பக்தருக்கு என்ன என்ன அபாயம் இடுக்கமது வந்தாலும் அந்நேரம் நாராயண ஆயன் அங்கே நான் வருவேன் என்று அருள் நூலில் கூறுகின்றார். இல்லத்து பெண்ணரசி ஆனவர்கள் தர்மத்தின் பாதையில் நடக்க வேண்டும். தர்ம செயல்கள் மட்டுமே நல்வினை என்று சொல்லப்படுகிற புண்ணியமாகும். புண்ணியம் செய்து வாழ்கின்ற மக்களுக்கு ஆபத்து துன்பம் என்று எது நேர்ந்தாலும் காக்கும் கடவுளாக நாராயணர் அங்கே துணை நிற்பார். வஞ்சனைகள் செய்யாதே, வலுப்பிணியை தீர்த்து வைப்பார். பிழைகேடு செய்ததுண்டால் சனியனும் வந்து விடுவான். இது முடிவந்த அம்மானை ஏட்டு வாசகமாக இருக்கின்றது. நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நாராயணருடைய உபதேசத்தின்படி நடப்போம். சிவசிவம் நாராயணம்.